Is it audible screen Tarina? Yes, ma'am. Okay. Today we are going to see the dynamic tree tables. Fourth unit in complete பண்ண போறோம். So that we are going to complete our second internal portions. Storage devices, KV merging, sorting with disk tapes, symbol tables, static tree tables வரைக்கும் we have seen. Yesterday we have seen what is symbol table, what is static tree tables. So today we are going to see what is dynamic tree tables, hash tables, what are all the hashing functions and what is the overflow handling. So what is dynamic tree tables? So dynamic tables வந்து it is maintained as the binary search tree அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு identifier X அப்படிங்கிறது it may be inserted into the binary search tree by using the search algorithm. அதை நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம் நேற்று to determine the failure node corresponding to X. அப்போ அந்த பர்டிகுலர் பொசிஷன் இன் ட்ரீ வேர் த இன்சர்ஷன் இஸ் டு பி மேட். அதாவது நேற்று நம்ம பைனரி சர்ச் ட்ரீல ஒரு பர்டிகுலர் ஐடென்டிஃபையர் இருக்கா இல்லையா அப்படின்னு ஐடென்டிஃபை பண்றது பார்த்தோம். இப்போ இங்க வந்து ஒரு பர்டிகுலர் பொசிஷனை சர்ச் பண்ணி அந்த இடத்துல இந்த இன்சர்ஷன் அப்படிங்கிறது நடக்க போகுது. இப்போ இங்க டயக்ராம்ல it shows a binary search tree obtained by entering the months January to December. So January இருந்து டிசம்பர் வரைக்கும் 12 months இருக்கு. இதை வந்து நம்ம ஒரு பைனரி சர்ச் ட்ரீயா ஒரு ஆர்டரா நம்ம வந்து என்ட்ரி பண்ணிட்டே வரோம். எப்படி என்டர் பண்றோம் அப்படின்னா into an initially empty binary search tree. ஒரு எம்டியான பைனரி சர்ச் ட்ரீல நம்ம ஜான்வரியில ஆரம்பிச்சு டிசம்பர் வரைக்கும் 12 months வந்து நம்ம என்டர் பண்றோம். அப்ப அல்காரிதம் BST is a more formal rendition of the insertion process. அப்போ BSTங்கிற அல்காரிதம்ல நம்ம வந்து ஒரு ஃபார்முலா எப்படி வந்து அந்த பைனரி சர்ச் ட்ரீயை ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஜான்வரிக்கு அடுத்த மந்த் என்னது அப்படின்னா ஃபெப்ரவரி. ஸோ ஃபெப்ரவரி அப்படின்னா ஜான்வரிக்கு முன்னாடியே ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல லெஸ் தேனா வந்துடும். ஸோ ஃபெப்ரவரி இஸ் லெஸ் தேன் ஜான்வரி, அதனால லெஃப்ட் சப்ட்ரியா வந்துடும். ஸோ அடுத்தது மார்ச் வந்து ஜான்வரி விட கிரேட்டர் தேன் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல ஜேக்கு அப்புறம் தான் எம் வரும். ஸோ இட் இஸ் பீன் இன்சர்டட் இன் தி ரைட் சப்ட்ரி. இந்த மாதிரி ஒவ்வொரு மந்தா 12 months வரைக்கும் நம்ம என்டர் பண்றோம். பண்ணிட்டு we are going to search இந்த அல்காரிதம் தான் BSTங்கிற அல்காரிதம். ஸோ ப்ரொசீஜர் BST XTJ. ஸோ இதில் ரெண்டு ஐடென்டிஃபையர்ஸ் P0 JT இனிஷியலைஸ் பண்ணிக்கிறோம். while J not is equal to 0 do கேஸ் 3 கேஸ். இப்போ X அப்படிங்கிறது நம்ம சர்ச் பண்ணக்கூடிய ஃபார் எக்ஸாம்பிள் இட் கேன் பி ஏப்ரல் பாருங்க, ஏப்ரல் இஸ் லெஸ் தேன் ஐடென்டிஃபையர் J. இனிஷியல் ஐடென்டிஃபையர் Jங்கிறது எதை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கும், T ரூட் நோட பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கும். இன்கேஸ் லெஸ் தேனா இருந்தா J will point to left child of J, ஈக்குவலா இருந்தா ரிட்டர்ன் ஆயிடும், கிரேட்டர் தேனா இருந்தா J will point to the ரைட் சைடு. ஏன்னா லெஃப்ட் சைடு இருக்காது, ரைட் சைடில் நம்ம போய் நம்மளோட சர்ச் கண்டினியூ பண்ணுவோம். அதுக்கப்புறம் அந்த பர்டிகுலர் பொசிஷனை நம்ம சர்ச் பண்ணிட்டு வந்துட்டு எக்ஸ் இஸ் நாட் இன் த ட்ரீ அண்ட் இட் கேன் பி என்டர்ட் ஆஸ் அ சைல்ட் ஆஃப்
P. அப்போ P ஓட சைல்டை நம்ம என்டர் பண்ண போறோம் அப்படின்னா ஒரு நோடு வாங்குறோம், கால் கெட் நோட் ஆஃப் I. அந்த ஒரு புது ஃப்ரெஷ் நோடு கால் கெட் நோட் ஆஃப் J. இங்க ஐடென்டிட்டி ஆஃப் J is equal to X, left child of J is equal to 0. ஸோ இந்த Jக்கு அதனுடைய ஐடென்டிஃபையர் இதான் நம்ம இன்சர்ட் பண்ணக்கூடிய X. நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம் பாருங்க இந்த X. ஸோ இருந்ததுன்னா ரிட்டர்ன் பண்ணிடுவோம், இல்லைன்னா நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம் அந்த பொசிஷனில். ஸோ இதனுடைய லெஃப்ட் சைல்டு எதை பாயிண்ட் பண்ணோம்னா 0, ரைட் சைல்டு ஆஃப் J வந்து 0. ஸோ our child of J 0, left child of 0. ஸோ அப்போ இன்சர்ட் இன்டு an empty tree. ஒரு எம்டியான ட்ரீல இதை நம்ம இன்சர்ட் பண்ணுறோம். இன் கேஸ் 3 கேஸ் X லெஸ் தேனாக இருந்ததுன்னா லெஃப்ட் சைல்டு ஆஃப் P வந்து லெஃப்ட் சைல்டு எதை பாயிண்ட் பண்ணணும்னா Jவை பாயிண்ட் பண்ணும், இல்லைன்னா ரைட் சைல்டு வந்து ஐயை பாயிண்ட் பண்ணும். 3 கேஸ். எம்டி ட்ரீயாக இருக்கலாம், எம்டி ட்ரீயாக இருந்தால் ரெண்டுமே 0, less than இருந்தா left child will point to J, else right child of P will point to J. So இந்த algorithm BST binary search tree. அப்ப dynamic search tablesல என்ன பண்றோம்னா ஜனவரியில இருந்து டிசம்பர் வரைக்கும் 12 months நம்ம அப்படியே ஒரு empty binary treeல என்டர் பண்ணிட்டே வந்தோம்னா இந்த மாதிரி ஒரு ட்ரீ நமக்கு கிடைக்கும். இதுல ஒரு பர்టిక్యులர் வேல்யூவை வந்து ஒரு ஐடென்டிஃபையர் நம்ம இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா BST அப்படிங்கிற algorithm. So the maximum number of comparisons needed to search. அப்போ இந்த ட்ரீ எடுத்துட்டிங்கன்னா இப்போ நம்ம பார்த்தா அதே எக்ஸாம்பிள் ட்ரீ தான். ஸோ இதில் எவ்வளோ ஐடென்டிஃபையர்ஸ் நம்ம சர்ச் பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் 6 ஃபார் நவம்பர். நவம்பரை சர்ச் பண்ணுறதுக்கு 6 அப்படிங்கிறாங்க. நவம்பர் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. 6 லெவல்ஸ் நம்ம வரணும். ஸோ ஃபஸ்ட்டு ஜான்வரிக்கு வருவோம், அடுத்தது மார்ச், அப்புறம் மறுபடியும் மே, அடுத்தது செப்டம்பர், அடுத்தது அக்டோபர், முடிச்சு 6th டைம் தான் நமக்கு நவம்பருக்கு கிடைக்கும். அப்போ it is 6 for November, the average number of comparisons needed for search for an identifier. அப்போ average number of comparisons மொத்தம் average போட்டோம்னா ஜான்வரிக்கு 1 சொல்றாங்க, ஃபெப்ரவரி மார்ச்க்கு 2, ஏப்ரல் 3 for ஏப்ரல் ஜூன் மே, ஏப்ரலுக்கு இருக்கு ஜூன் மே, தேர்ட் லெவலில் இருக்கிறதுனால இது எல்லாமே 3, ஆகஸ்ட் ஜூலை செப்டம்பருக்கு 4, டிசம்பர் அக்டோபருக்கு 5, நவம்பருக்கு 6. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணி டோட்டலாக 12 months. ஸோ 1 + 2 + இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா 42 கிடைக்கும். ஸோ 42 divided by 12 it is equal to 3.5. அப்போ 3.5ங்கிறது ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கம்பேரிசன்ஸ், ஆவரேஜாக நமக்கு கிடைக்கிறது. ஸோ if the months are entered in the order, இதே வேற ஆர்டரில் நம்ம ஜான்வரியில் ஸ்டார்ட் பண்ணாமல் ஜூலை, பிப்ரவரி, மே, ஆகஸ்ட், டிசம்பர் இந்த ஆர்டரில் என்டர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வேற மாதிரியான ட்ரீ கிடைக்கும். இதுதான் அந்த ட்ரீ. ஸோ இந்த மாதிரி ஃபிகர் நமக்கு கிடைக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நமக்கு 4th லெவல்லையே முடிஞ்சிருது. 12 monthsமே இட் எண்ட்ஸ் இன் 4th லெவல். இதே வந்து ஜான்வரி டு டிசம்பருங்கிற ஆர்டரில் என்டர் பண்ணோம்னா நமக்கு 6 levels வருது. ஸோ இங்கே வந்து 4th லெவல்ஸ்லேயே முடிஞ்சிருது. அப்போ ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கம்பேரிசன் இந்த எக்ஸாம்பிளுக்கு 42/12, அதனால 3.5. இங்கே 37/12, அதனால இட் இஸ் 3.1. அப்போ ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கம்பேரிசன்ஸ் வந்து இங்கே லெஸ். இந்த ட்ரீக்கு 3.5 விட 3.1 அப்படிங்கிறது லெஸ். இந்த மந்த்ஸ் ஆர் என்டர்ட் இன் திஸ் ஆர்டர், இந்த ஆர்டர்ல பண்ணோம்னா அப்போ இது வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கு. அப்போ ஒரு பைனரி சர்ச் ட்ரீ அப்படின்னு நம்ம மெயின்டைன் பண்ணும்போது அது ஒரு ஹை பேலன்ஸ்டு ட்ரீயா இருக்கிறதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதே பாருங்க, இப்போ இந்த மாதிரி ஆர்டர், இது என்ன ஆர்டர் அப்படின்னா, ஸோ இது என்ன ஆர்டர்னா லெக்சியோகிராஃபிக் ஆர்டர் அப்படின்னு சொல்றோம். இந்த மந்த்ஸ் ஆர் என்டர்ட் இன் தி லெக்சியோகிராஃபிக் ஆர்டர். அப்போ இந்த மாதிரி ஒரு ஏப்ரல், அடுத்தது ஆகஸ்ட், டிசம்பர் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிட்டே வந்தோம்னா நமக்கு ஒரு ரைட் ஸ்கியூடு ட்ரீயா வரும், லெஃப்ட் சைடு எதுவுமே வராது. ஸோ இப்போ டோட்டலாக 12 levels போயிடும். அப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 78/12, அப்போ இட் இஸ் ஈக்குவல் டு 6.5 அப்படிங்கிறதா நம்மளுடைய ஆவரேஜ் கம்பேரிசன் டைம். அப்போ இன்னும் டைம் நமக்கு ஜாஸ்தியாக எடுக்கும். ஸோ அப்போ நம்ம ஒரு ட்ரீ எந்த மாதிரி சேவ் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து நம்மளோட டைமை வந்து சேவ் பண்ணுற மாதிரி நம்ம
இருக்கணும். That we call it as the height balanced binary tree. அப்போ what is height balanced binary tree na? An empty tree is height balanced ஒன்று. இன்னொன்று, if T is a non-empty binary tree with TL and TR as its left and right subtrees, then T is height balanced. If TL and TR are height balanced and HL minus HR less than 1, where HL and HR are the heights of TL and TR respectively. அப்போ TL and TR அப்படிங்கிற லெஃப்ட் அண்ட் ரைட் ட்ரீ எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த டிஎல் டிஆரும் ஹைட் பேலன்ஸ்டா இருக்கணும். தென் ரெண்டுனுடைய ஹைட்டை மைனஸ் பண்ணும்போது அதோடைய ஹைட் வந்து should be less than or equal to 1 அப்படிங்கிற கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா it will be a height balanced binary tree. So the definition of height balanced tree requires that every subtree அப்படிங்கிறதும் நமக்கு ஹைட் பேலன்ஸ்டா இருக்கணும். அப்பதான் அந்த என்டையர் ட்ரீயும் ஹைட் பேலன்ஸ்டா இருக்கும். 9.7 அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து it is not height balanced since the height of left and right subtree the root April is 0 while that of right subtree is 2. நமக்கு என்ன வரணும், ரெண்டுனுடைய ஹைட்டை மைனஸ் பண்ணா less than or equal to 1 ஆ இருக்கணும். பட் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒன்னுக்கு வந்து லெஃப்ட் சைடு 0 இருக்கும், ரைட் சைடு வந்து 2 இருக்கும். ஸோ இப்படி இருந்தால் இட் இஸ் நாட் ஹைட் பேலன்ஸ்ட். ஆனால் 9.8 இஸ் ஹைட் பேலன்ஸ்ட் while 9.9 9.9ங்கிறது இது இந்த லெக்சியோகிராஃபிக் ஆர்டர். இது வந்து ஹைட் பேலன்ஸ்டா? நோ. இந்த ட்ரீ ஹைட் பேலன்ஸ்டா? எஸ். ஏன்னா லெஃப்ட் பார்த்தீங்கன்னா 4, இங்கேயும் 4, 4 minus 4 less than or equal to 1 இருக்கு. ஸோ இட் இஸ் ஹைட் பேலன்ஸ்ட். இங்கே பார்த்தீங்கன்னா 6 ஒரு சைடு, இன்னொரு சைடு 5. ஸோ அப்போ நமக்கு பேலன்ஸ் ஆகாது. So to illustrate the process involved in maintaining height balanced tree, let us try to construct a tree for the months of the year. இப்போ நம்ம ஆர்டரை மாற்றி மார்ச், மே, நவம்பர் இந்த மாதிரி ஒரு நியூ ஆர்டர் கொடுக்குறாங்க செப்டம்பர் வரைக்கும். அப்போ இந்த மாதிரி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது 9.10 ஸோ இங்கே ஆரம்பிக்க போகிறோம். நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின். நேற்று நம்ம பார்த்த ஸ்டாட்டிக் ட்ரீ, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க டைனமிக் ட்ரீ, ரெண்டு கொஷின்ல ஷுவராக ஒரு கொஷின் உங்களோட கொஷின் பேப்பர்ல இருக்கும். Hope you all have heard the news that in the second internal exam நீங்க ஆன்லைன்ல எழுத போறது இல்லை. It is going to be an offline exam. I have submitted the question paper yesterday itself. ஸோ நீங்க வந்து be well prepared. போன டைம் எழுதின மாதிரி ரஃபா எழுதி வைக்க முடியாது. Every question is important. இப்போ டைனமிக் ட்ரீனா நீங்க இது எல்லாமே எழுதணும். ஹைட் பேலன்ஸ்னா இந்த டெஃபினிஷன் எழுதணும், இதுல இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் எழுதணும். நோபடி இஸ் டேக்கிங் ரன்னிங் நோட்ஸ். யாருமே ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறது இல்லை, நோட்ஸ் எடுத்து வைக்கிறது இல்லை. சரி, கிளாஸ் அட்டன் பண்ணாதவங்களுக்கு ரெக்கார்டிங் கொடுத்தா அந்த ரெக்கார்டிங்கையும் யாரும் பார்க்கறது இல்லை. ஸோ இட் இஸ் அப் டு யூ. ஜஸ்ட் 2 more days to go. ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங். கிளாஸ் எந்தெந்த கிளாஸ் வந்து இது வரைக்கும் நீங்க பார்க்கலையோ எல்லா ரெக்கார்டிங் இருக்கும். ஒரு டே ரெக்கார்டிங் மிஸ் ஆயிடுச்சு, அது தவிர மீதி எல்லா ரெக்கார்டிங்கும் அதுக்கான ப்ரெசன்டேஷன் ஐ ஹவ் ஷேர்ட் இன் த கிளாஸ் ரூம். ஸோ போங்க, ரெஃபர் பண்ணுங்க, பர்ஃபெக்டாக செகண்ட் இன்டர்னல் ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஸோ இந்த டாபிக் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். இன்னைக்கு நம்ம பார்க்குற எல்லா டாப்பிக்குமே இந்த செகண்ட் இன்டர்னல் கொஸ்டின் பேப்பர்ல இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்குற ஒரு டாபிக் கூட மிஸ் ஆகாது. ஈச் அண்ட் எவ்ரி டாபிக் இஸ் ஆஸ்க்ட் இன் தி second internal question paper. You can also expect this in the university question paper. Very important topics. So in the you have a term balance factor of the node. So the difference in height between the left and right subtree. So if March, May, November idhula over term March, May, November இது மாதிரி இன்சர்ட் பண்ணிட்டே வரும்போது அது எப்படி ஒரு ஹைட் பேலன்ஸ்டு ட்ரீயா நம்ம மெயின்டைன் பண்றதுங்கிறத ஒரு பெர்ஃபெக்ட் டயக்ராமோட இட் இஸ் பீன் given. So இதுல the numbers within each node represents the difference in heights between the left and right subtree. இதுல எதை சொல்றாங்க அப்படின்னா நமக்கு இங்க
நெக்ஸ்ட் டயக்ராம் இந்த மாதிரி வரப்போகுது. இதுல மார்ச்சுக்கு மேல பாருங்க, இந்த இடத்துல இட் இஸ் given as 0, இங்க -1, இங்க -2. இந்த மாதிரி ஒரு நம்பர் மெயின்டைன் பண்றாங்க. The number within each node, it represents the difference in height between the left and right subtree. லெஃப்ட் சப்ட்ரீக்கும் ரைட் சப்ட்ரீக்கும் டிஃபரன்ஸ் எடுத்தா வர நம்பரை தான் நம்ம அதுக்கு மேல மெயின்டைன் பண்றோம். ஸோ அதில் the balance factor PF of a node in a binary tree is defined as HL minus HR, where HL and HR are the heights of the left and right subtree. ஸோ இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்டர் பண்ண போறது மார்ச். ஃப்ரெஷ் ஐடென்டிஃபையரா வருது. ஸோ லெஃப்ட் எதுவும் இல்லை, ரைட்டும் எதுவும் இல்லை. ஸோ நம்ம மேலே என்ன போட்டிருக்கோம், 0. இந்த இடத்துல நோ ரீபேலன்சிங் நீடட். அடுத்தது மே இன்சர்ட் பண்றோம். மே இன்சர்ட் பண்ணும்போது மார்ச் விட கிரேட்டர் தென் ரைட் சப்ட்ரீல போட்டுறோம். மேக்கு லெஃப்ட் ரைட் எதுவும் இல்லை, அதனால இங்க 0. இங்க வந்து இந்த சைடு எதுவும் இல்லை. ஸோ அப்ப 0 - 1 இட் இஸ் -1. இந்த இடத்துலயும் நம்ம இதுக்கு மேல எதுவும் பண்ணல, நோ ரீபேலன்சிங். அடுத்தது தேர்ட் உள்ள என்ன இன்சர்ட் பண்றோம், நவம்பர். நம்ம கொடுத்த ஆர்டரே வந்து மார்ச், மே, நவம்பர், ஆகஸ்ட், ஏப்ரல், இந்த ஆர்டர்ல நம்ம இன்சர்ட் பண்ணிட்டே வரோம். இதுல நம்ம நவம்பர் அப்படிங்கறத இன்சர்ட் பண்றோம் அப்படின்னா மே விட கிரேட்டர் தேன் இந்த சைடு வந்துடும். அப்போ நவம்பரோட வேல்யூ 0, இங்க -1, இங்க -2. இப்போ இந்த இடத்துல பாருங்க, RR அப்படிங்கறத மேல கொடுத்துருக்காங்க. அப்ப ரொட்டேட் ரைட் அப்படின்னு அர்த்தம். இட் மீன்ஸ் இட் இஸ் யூ ஆர் ரொட்டேட்டிங் ரைட். When November is inserted into the tree, the height of the right subtree of March becomes 2, while that of left subtree is 0. அப்ப the tree என்ன ஆயிருது, the tree is become unbalanced. அப்ப in order to rebalance the tree, ஒரு rotation has to be performed. எந்த மாதிரி ரொட்டேஷன் நடக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம இப்படியே ஷிஃப்ட் ஆகும்போது மார்ச் லெஃப்ட் சப்ட்ரியா வந்துடும், மே பேரண்டா வந்துடும், நவம்பர் ரைட் சப்ட்ரி. ஸோ எல்லாருமே மற்றது எல்லாமே இந்த இடத்துல 0ன்னு சேஞ்ச் ஆயிடும். நவ் இட் இஸ் அ ஹைட் பேலன்ஸ்ட் ட்ரீ. அடுத்தது ஆகஸ்ட் இன்சர்ட் பண்றோம். ஆகஸ்ட் இன்சர்ட் பண்ணும்போது இங்க லெஃப்ட் சப்ட்ரியா ஆகஸ்ட் வரும், இந்த இடத்துலயும் நோ ரீபேலன்சிங், இட் லீவ்ஸ் தி ட்ரீ பேலன்ஸ்ட், கரெக்டா இருக்கு. அடுத்தது ஏப்ரல். ஏப்ரல் இன்சர்ட் பண்ணும்போது இட் causes to become unbalanced again. அப்போ மறுபடியும் ரொட்டேஷன் இஸ் பெர்ஃபார்ம்ட். இந்த டைம் இட் இஸ் அ clockwise rotation. ப்ரீவியஸ் டைம் நம்ம பண்ணது ஆன்டி clockwise ரொட்டேஷன்ல பண்ணோம். திஸ் இஸ் an anti clockwise rotation, இப்படி பண்ணது RR. இப்போ நம்ம பண்றது LL. ஸோ இட் இஸ் அ clockwise rotation. எப்படி clockwise rotation? இது இப்படி ஷிஃப்ட் ஆகும். ஏப்ரல், ஆகஸ்ட், மார்ச் வந்துடும், ஆகஸ்ட் பேரண்டா மாறிடும். ஸோ இட் இஸ் LL அப்படின்னு சொல்றோம். லெஃப்ட் சைடு லெஃப்ட் சப்ட்ரீ, லெஃப்டோட லெஃப்ட் சப்ட்ரீக்கு நம்ம ரொட்டேஷன் நடக்கிறதுனால LL. இங்க RR அப்படிங்கிறது ரைட் சைடு நம்ம இன்சர்ட் பண்ணதுனால ஒரு சேஞ்ச், ஒரு பேலன்சிங் வர்றதுனால RR. பட் LL அப்படின்னா clockwise. So March is made the right child of August and August becomes the root. Note that both the rotations were carried out with respect to the closest part of the new node having the balance factor of plus or minus 2. இப்போ balance factor நமக்கு எல்லாமே மெயின்டைன் ஆயிருக்கு. ஸோ இங்கே வந்து +2 இருந்தது, +1, நமக்கு எல்லாமே ஈக்குவல் டு 1 இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல பேலன்சிங் நம்ம பண்ணிட்டோம். ஒரு பேலன்ஸ் இல்லாத ஒரு சிச்சுவேஷன் இருந்துட்டு we have made balanced. அப்ப LL அப்படின்னா it is a clockwise rotation, RR அப்படின்னா it is a anti-clockwise rotation. இந்த ரெண்டு போக இன்னொரு டேர்ம் அடுத்தது வருது பாருங்க, January இன்சர்ட் பண்றோம். So January இன்சர்ட் பண்ணும்போது it results in the unbalanced tree. This time, however, the rotation involved is somewhat more complex than the earlier situation. முன்னாடி பண்ணதை விட இது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ். ஏன்னா இது லெஃப்ட் சைடோட ரைட் சப்ட்ரீல இந்த இன்சர்ஷன் நடக்குது. ஸோ நம்ம இன்சர்ட் பண்றது ஜான்வரி லெஃப்ட் சப்ட்ரியோடைய ரைட்ல. இப்போ பண்ணும்போது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ். எப்படி பண்றோம் அப்படின்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும்,
March becomes the new root. March என்ன ஆயிருது நியூ ரூட்டா சேஞ்ச் ஆயிருது. மார்ச் இப்போ இங்க இருக்கு, இந்த மார்ச் மேலேயே போயிருது, புது ரூட்டாவே சேஞ்ச் ஆயிடுது. மே இருந்த இடத்துக்கு நவ் இந்த மார்ச் வந்து நம்ம கொண்டு போறோம். ஆகஸ்ட் டுகெதர் வித் இட்ஸ் லிப்சப்ரி becomes the லிப்சப்ரி ஆஃப் மார்ச். ஆகஸ்ட் வந்து மார்ச்னுடைய லிப்சப்ரியா சேஞ்ச் ஆயிடும். இந்த ஆகஸ்ட், இந்த மார்ச் இங்க போயிடும், மே அப்படியே ஒரு ஸ்டெப் கீழே இறங்கிடும். மே இங்கிருந்த மே இங்க பாருங்க இங்க கீழே இறங்கிருச்சு. So the left supply of March becomes the right supply of August. May and its right supply, which have identifiers greater than March, become the right supply. ஸோ இப்போ இதை வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்னா LRல. இது வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ். டைரக்டா நம்ம ஒரு கிளாக் வைஸோ ஆன்டி கிளாக் வைஸோ பண்ணாம எந்த இடத்துல இன்சர்ட் பண்றோமோ அதனுடைய பேரண்ட் எந்த நம்ம இன்சர்ட் பண்ணது ஜான், அதனோட பேரண்ட் வந்து அந்த பேரண்ட்டுக்கு பேரண்டா மாறிடும். பேரண்ட் எது ஆகஸ்ட், ஆகஸ்ட்டுக்கு பேரண்டா அந்த மார்ச் மாறிடும். ஸோ இது வந்து கொஞ்சம் லிட்டில் பிட் காம்ப்ளெக்ஸ். அடுத்தது டிசம்பர் என்டர் பண்றோம், இங்கே நோ ரீபேலன்சிங். ஜூலைலையும் நோ ரீபேலன்சிங், அப்படியே இந்த இடத்துல பிட் பண்ணிட்டோம். அடுத்தது பிப்ரவரி, இது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ், அதே மாதிரி தான். பட் நம்ம டிசம்பருக்கு என்டர் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி சொல்லி டிசம்பர் இல்லை ஜான்வரி என்டர் பண்ணோம் இல்லையா LR, அதே மாதிரி இங்க RL. ஸோ ரைட் சப்ரியோடைய லெஃப்ட்ல. ஸோ அந்த இடத்துல நம்ம இப்போ இன்சர்ட் பண்ண வேண்டியது பிப்ரவரி, இந்த இடத்துல இன்சர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பிப்ரவரியை இப்போ பேரண்ட்ஸ்னுடைய பேரண்ட்ஸ், ஸோ இந்த ஃபெப் அப்படிங்கிறது பேரண்டோட பேரண்ட் என்ன, டிசம்பரோட பேரண்ட் ஜான், அங்க போய் அட்டாச் பண்ணி விட்டுட்டு இப்போ இதை இங்க மாத்திட்டோம். இந்த டிசம்பர் எங்க போயிரும்னா அதனுடைய பேரண்டா மாறிடும். இங்க இருந்த டிசம்பர் இங்க போயிடுச்சு. ஸோ திஸ் இஸ் லிட்டில் பிட் காம்ப்ளெக்ஸ் RL அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் ஜூன் வந்து LR, அதே மெத்தட் தான். RR அக்டோபர் இன்சர்ட் பண்ணும்போது ரைட் சப்ரியோட ரைட். The rebalancing following the insertion of October is identical to following the insertion of November. செப்டம்பர்ல நோ ரீபேலன்சிங். ஸோ இந்த மாதிரி 12 months நம்ம இந்த ஆர்டர்ல பண்ணும்போது ஒவ்வொரு லெவல்லையும் we are maintaining the height balanced tree. அப்போ லாஸ்டா நம்ம மெயின்டைன் பண்ணும்போதும் என்டர் பண்ணும்போதும் we maintain it as a height balanced tree அப்படின்னு சொல்றாங்க, which is a example of dynamic tree. ஸோ டைனமிக் ட்ரீன்னு கேட்டால் நம்ம இது வரைக்கும் இந்த கிளாஸ் ஆரம்பிச்சதுலேருந்து பார்த்தது ஃபுல்லாக எழுதணும். வாட் இஸ் டைனமிக் ட்ரீ? ஸோ டைனமிக் ட்ரீனா என்ன, அதுக்கு 3 எக்ஸாம்பிள் இந்த 9.7 டயக்ராமையும் நீங்கள் போடணும். BST சர்ச் அல்காரிதம் எழுதணும். 9.7ல அதனுடைய சர்ச் டைம் 3.5ங்கிறத நம்ம எப்படி அச்சீவ் பண்ணுறோம். தென் இதுக்கு அடுத்த டயக்ராம் பேலன்ஸ்டு ட்ரீ. திஸ் ட்ரீ இஸ் கால்ட் அஸ் தி பேலன்ஸ்டு ட்ரீ. இதனுடைய வேல்யூ 3.1. லெக்சியோகிராஃபிக்ல மெயின்டைன் பண்ணும்போது இதனோட வேல்யூ 6.5. அப்போ மூணுலையுமே நம்மளோட பெஸ்ட் என்னன்னா இந்த பேலன்ஸ்டு ட்ரீயா இருக்கிறதுல தான் டைம் ரொம்ப ரெடியூஸ் ஆகி ஒரு பெஸ்ட் ட்ரீயா கிடைக்கும். இதுல ஹைட் பேலன்ஸ்டு ட்ரீனா என்னன்னு டெஃபினிஷன் சொல்லணும். இந்த ஹைட் பேலன்ஸ் ட்ரீயா மெயின்டைன் பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு ஆர்டர் மார்ச்ல இருந்து செப்டம்பர் வரைக்கும் ஒரு ஆர்டர் கொடுத்துட்டு ஒவ்வொன்றா நம்ம இன்சர்ட் பண்ணும்போது எந்த மாதிரியான ஹைட் பேலன்ஸ்டு ட்ரீயா அது எப்படி மெயின்டைன் ஆகுது. ஸோ அதுக்கு 4 மெத்தட், RR, LL, LR, RL. ஸோ RR, LL ரொம்ப ஈஸி, ஆன்டி கிளாக் வைஸ், கிளாக் வைஸ். ஆனால் எல்லாரும் RLலும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ். ஸோ பேரண்ட்ஸுடைய பேரண்ட்டை எப்படி நம்ம ஷஃபிள் பண்ணி ஒரு ரொட்டேஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் இந்த எக்ஸாம்பிளை கிளியராக நோட் பண்ணி மென்ஷன் பண்ணுங்க. இதோட டைனமிக் ட்ரீ முடிஞ்சது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். நெக்ஸ்ட் கம்ஸ் தி ஹேஷ் டேபிள்ஸ். What is hash tables அப்படின்னா hashing differs. ஹேஷிங் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு அட்ரஸ், ஒரு ஐடென்டிஃபையர்னுடைய அட்ரஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ண போறோம். அது என்ன மாதிரியான அரித்மெட்டிக் ஃபங்க்ஷன்ஸ் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். f(x) அப்படிங்கிற ஒரு அரித்மெட்டிக் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அதனுடைய ரிசல்ட் என்னவோ அந்த ரிசல்ட்ல அந்த அட்ரஸ் ரிசல்ட் தான் அந்த அட்ரஸ். அந்த அட்ரஸ்ல நம்மளோட ஐடென்டிஃபையரை நம்ம பிளேஸ் பண்ணணும். அந்த வந்து அந்த டேபிள்ல
மெயின்டைன் பண்றது வந்து hash table. So the address will be referred to as the hash or home address of X. About this memory is referred to as the hash table HT. It is partitioned into V buckets. இந்த இடத்துல buckets அப்படிங்கிற term நம்ம யூஸ் பண்ணுவோம், which is represented by small v. அதே மாதிரி hash table is maintained by HT அப்படிங்கிற termல நம்ம பார்க்க போறோம். அப்போ a bucket is said to consist of S slots. ஒவ்வொரு bucketலயும் S slots இருக்கும். Each slot being large enough to hold one record. ஒவ்வொரு slotலயும் ஒரு record நம்ம யூஸ் பண்ணுவோம். Usually S equal to 1 and each bucket can hold exactly one record. அப்போ ஒவ்வொரு slot மெயின்டைன் பண்ணுவோம், ஒரு ஸ்லாட்டுக்கு ஒரு ரெக்கார்ட். அப்போ அதில் ஓவர்ஃப்ளோவும் அக்கறாகலாம், கொலிஷனும் அக்கறாகலாம். ஓவர்ஃப்ளோ என்ன அப்படின்னா, ஒரு பக்கெட் ஒரு ஐடென்டிஃபையர் மேப் ஆகுது, அது வந்து ஆல்ரெடி ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஓவர்ஃப்ளோ. கொலிஷன் அப்படிங்கிறது டூ நான் ஐடென்டிக்கல் ஐடென்டிஃபையர்ஸ் வந்து சேம் பக்கெட்ல நம்ம ஹேஷ் பண்ண போனோம் அப்படின்னா இட் இஸ் கொலிஷன். அப்போ கொலிஷன் அண்ட் ஓவர்ஃப்ளோ வந்து சைமல்டேனியஸ் அக்கறாகும். எப்போ அப்படின்னா when the bucket size is 1. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். hash table with b is equal to 26 buckets. so b அப்படிங்கிற பக்கெட்ல வந்து 26 buckets யூஸ் பண்றோம். exactly 2 slots. எத்தனை slots அப்படின்னா 2. அப்ப s is equal to 2. assume that n is equal to 10 distinct identifiers in the program, that each identifier begins with a letter. The loading factor for this table is 10 by 52 is equal to 0.9. இப்போதுக்கு என்ன சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கலாம்னா, ஏல இருந்து Z வரைக்கும் 26 ஆல்பபெட்ஸ், 26 பக்கெட்ஸ் நமக்கு இருக்கு. ஆல்பபெட்ஸ் A to Z நமக்கு 26 ஆல்பபெட்ஸ். அப்போ ஒவ்வொரு ஐடென்டிஃபையருடைய ஃபர்ஸ்ட் கேரக்டரும் நம்ம அந்த பர்டிகுலர் பக்கெட் ஸ்லாட் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ அந்த ஐடென்டிஃபையர்ஸ் இப்போ GAD ஒரு ஐடென்டிஃபையர் செட்டு கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, இதுதான் நம்மளோட ஐடென்டிஃபையர் செட். It will be hashed to the buckets. இந்த மாதிரி ஒரு bucketsல வந்து it will be hashing. So எப்படி அப்படின்னா GA 7, D வந்து 4. எப்படி ABCD, Dங்கிறது 4th character அதனால 4. EFG, Gங்கிறது 7th character அதனால 7. 7ங்கிற அட்ரஸ்ல GA போடுவோம். இப்போ ஜிலேயே மறுபடியும் இன்னொன்று இருக்கா? எஸ். அப்போ GAG ரெண்டுக்குமே 7th பக்கெட் ஸ்லாட்ல தான் நமக்கு மேப் ஆகும். அதே மாதிரி ஏக்கு பார்த்தீங்கன்னா 1, ஏன்னா அதான் ஃபர்ஸ்ட் ஆல்பபெட். எல் வந்து 12. மறுபடியும் ஏல பாருங்க, A2, A1, A3, A4, 4 ஏ இருக்கு. இது எல்லாத்துக்குமே ஒரே பக்கெட் ஸ்லாட், ஃபர்ஸ்ட் பக்கெட். 4க்குமே ஃபர்ஸ்ட் பக்கெட். ஈக்கு வந்து 5th பக்கெட், ஈக்கு வந்து 5th பக்கெட். இந்த மாதிரி அப்போ ஏ அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் ஆல்பபெட்ல 5 ஐடென்டிஃபையர்ஸ் இருக்கு. அதே மாதிரி ஜி அண்ட் ஜிஏல 2 ஐடென்டிஃபையர்ஸ் இருக்கு. இப்போ எப்படி நம்ம அதை போடுறோம்னு பாருங்க. So this is the diagram where hash table with 26 buckets and 2 slots per bucket. ஒவ்வொரு பக்கெட்லயும் 2 ஸ்லாட். அப்போ நம்ம இந்த எப்படி இந்த ஐடென்டிஃபையர்ஸ் என்டர் பண்றோம் அப்படின்னா, GAG 2 ஐடென்டிஃபையரை 7ல போட்டுடலாம், பிரச்சனை இல்லை. A and A2 இந்த ரெண்டையும் ஃபர்ஸ்ட் இதுல போட்டாச்சு. அதே மாதிரி D ஒன்னே ஒண்ணுதான் இருக்கும், 4th போட்டோம். இந்த மாதிரி அது போட்டாச்சு. இப்போ இந்த ரிமைனிங் ஏக்கு நமக்கு இடம் வேணும். இங்க இருக்க ரிமைனிங் A3, A4 நம்ம பிளேஸ் பண்ணணும். So for the next identifier A1 hashes to the bucket HT, but the bucket is full and the search of the bucket indicates that A1 is not in the bucket. An overflow has occurred. இப்போ இந்த டேர்முக்கு டெஃபினிஷன் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். வாட் இஸ் ஓவர்ஃப்ளோ அப்படின்னு. இந்த இடத்துல என்ன ஓவர்ஃப்ளோ ஆயிடுச்சு. இருக்கிறதே 2 ஸ்லாட், ஒரு பக்கெட்டுக்கு 2 ஸ்லாட் தான். ஆனா ஏல நமக்கு 4 ஐடென்டிஃபையர்ஸ் வந்துட்டாங்க. That we call it as the overflow.
So where in the table should A1 be entered so that it can be retrieved when needed? அப்போ இந்த ரெண்டு ஸ்லாட் இடம் இல்லை, அப்போ நம்ம எங்கே கொண்டு போய் அதை பிளேஸ் பண்ணலாம்? In that case where no overflow occurs, the time required to enter a search for identifier using hashing depends only on the time required to compute the hash function. இப்போ வந்து அந்த ஹேஷிங் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு யூ ஹேவ் டிஃப்ரெண்ட், அதை வந்து ஓவர்ஃப்ளோ ஹேண்ட்லிங். இப்போ இந்த இடத்துல அக்கறாகனது தான் நமக்கு ஓவர்ஃப்ளோ. உங்களுக்கு வந்து ஹேஷிங்னா என்ன அப்படிங்கிறது யூ கிளியர். ஹேஷ் டேபிள்ஸ்னா என்ன? ஒரு ஹெச்டிங்கிற ஹேஷ் டேபிளில் யூ ஆர் கோயிங் டு யூ ஷுட் அப்ளை எனி ஃபங்க்ஷன், எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணலாம். இப்போ இங்க வந்து டைரக்டா அந்த ஃபர்ஸ்ட் ஆல்பபெட் என்னவோ, அந்த ஐடென்டிஃபையர் என்னவோ, அந்த லொகேஷன்ல அந்த அட்ரஸ்ல நம்ம சேவ் பண்ண போறோம். அதுதான் வந்து ஹேஷிங். அந்த ஹேஷ் டேபிள்ல யூ ஹேவ் பக்கெட்ஸ், ஸ்லாட்ஸ், அந்த மாதிரி டேர்ம் யூஸ் பண்றோம். இதுல ஓவர்ஃப்ளோ அக்கர் ஆகிறதுக்கு தான் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பார்த்தோம். ஏங்கிற ஐடென்டிஃபையர் ரெண்டு ஸ்லாட் இருக்கக்கூடிய ஒரு பக்கெட்டு, ஆனால் 4 ஐடென்டிஃபையர் இருந்ததுன்னா ஓவர்ஃப்ளோ அக்கர் ஆகுது. அந்த ஓவர்ஃப்ளோவை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலாங்கிறது 2 டெக்னிக். இதுக்கு இந்த டாபிக்கோட எண்டிங்ல பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஹேஷிங்ல யூ ஹேவ் டிஃப்ரெண்ட் ஹேஷிங் ஃபங்க்ஷன்ஸ். ஹேஷிங் ஃபங்க்ஷனுங்கிறது எஃப் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வச்சு யூ கேன் டிரான்ஸ்ஃபார்ம் அண்ட் ஐடென்டிஃபையர் எக்ஸ் இன்டு அ பக்கெட் அட்ரஸ். அப்போ என்ன மாதிரியான ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஹேஷிங் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்போ ஒரு ரேண்டமா என்ன ஃபங்க்ஷன் வேணாலும் யூஸ் பண்ணலாம். But a hash function should satisfy a property which you call it as a uniform hash function. அப்போ என்ன ஃபங்க்ஷன் அது சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னா, if x is an identifier chosen at random, then we want the probability that f of x is equal to I to be I by b for all buckets I. அப்போ 4 ஃபங்க்ஷன்ஸ் அந்த ஐடென்டிஃபையர் இது பண்ற மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மிட் ஸ்கொயர், செகண்ட் டிவிஷன், தேர்ட் ஃபோல்டிங், ஃபோர்த் டிஜிட் அனாலிசிஸ் அப்படிங்கிற இந்த 4 மெத்தட் ரொம்ப ரொம்ப சிம்பிள். மிட் ஸ்கொயர் இது என்ன பண்ணுன்னா, மிடில் ஆஃப் தி ஸ்கொயர் ஃபங்க்ஷன் ஒரு ஸ்கொயர் போட்டுட்டு அது மிடில் அந்த ஃபங்க்ஷன் எஃப்எம் இஸ் கம்ப்யூட்டட் பை ஸ்கொயரிங் தி ஐடென்டிஃபையர். அந்த ஐடென்டிஃபையரை ஸ்கொயர் பண்றோம். அதுல ஒரு மிடில் ஒரு பர்டிகுலர் டேர்ம்ஸ் மட்டும் எடுத்து பக்கெட் அட்ரஸ் நம்ம ரிட்ரைவ் பண்ணிடுவோம். ஸோ இதுல 9.14ல பாத்தீங்கன்னா அந்த டயக்ராம் காமிச்சிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஐடென்டிஃபையர் A, x value 1, அதனுடைய x squared value 1. 1னா 1 squared வந்துடும். ஸோ A1ங்கிற ஐடென்டிஃபையருக்கு அடுத்தது 134 x value 134 to the power 134 20420. அப்போ ஆக்டல் நோட்டேஷன்ல 134ங்கிறது அதனுடைய ஆக்டல் நோட்டேஷன். A2ங்கிறது அதனுடைய ஆக்டல் நோட்டேஷன் 135, A3ங்கிறது 136, இது வந்து 137, A9ங்கிறது 144. இப்போ அதனுடைய ஸ்கொயர் வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணிக்கிறோம். பண்ணிட்டு x's input right justified is 0 fill 6 bits or 2 octal digits per character. இதுல இருந்து ஏதாவது ஒரு மிடில் நம்பர் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா 042 எடுக்கலாம் இந்த எக்ஸாம்பிள்ல. இங்க வந்து 071, அதே 3 டிஜிட் பொசிஷன்ஸ், அடுத்தது 120. ஸோ இதுதான் நம்மளுடைய அட்ரஸா இருக்கும். அப்போ ஒரே அட்ரஸா ஹேஷ் ஆகுமா? ஆகாது. ஸோ தட் வி கால் இட் அஸ் தி மிட் ஸ்கொயர் மெத்தட். அடுத்தது டிவிஷன். டிவிஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு எஃப் ஆஃப் எக்ஸை கால்குலேட் பண்ணும்போது எக்ஸ் மோட் எம், எக்ஸுங்கிற ஐடென்டிஃபையரை நம்ம எம்மால டிவைட் பண்ணும்போது வரக்கூடிய ரிமைண்டர் அதுதான் மாட் ஃபங்க்ஷன் கொடுக்கும். ஸோ அந்த ரிமைண்டர் தான் நம்மளுடைய அட்ரஸ். ஸோ இங்க வந்து அந்த 48 பிட்ஸ் A1 அப்படின்னு கிடைக்குதுன்னா இது வந்து ரைட் ஜஸ்டிஃபைடா இருக்கு, இங்கே இட் இஸ் லெஃப்ட் ஜஸ்டிஃபைட். ஸோ டிவிஷன் டிவைட் பண்ணும்போது வரக்கூடிய ரிமைண்டர். நெக்ஸ்ட் வந்து ஃபோல்டிங். ஃபோல்டிங்ல 2 மெத்தட். யூ ஹேவ் ஷிஃப்ட் ஃபோல்டிங், ஃபோல்டிங் அட் தி பவுண்டரிஸ். 2 methods of folding. First இது வந்து shift folding method. இது என்ன பண்ணும் அப்படின்னா, identifier x is partition into several parts, all but the last of the same length. அதாவது இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, P1, P2, P3, P4,
P5. P1 வந்து 123, இது 203, 241, 112, 20. இது எல்லாத்தையும் sum up பண்றோம். 699. இது வந்து shift folding. அதாவது LSB bit of each part lines up with the corresponding bit of the last part. The different parts are now added together to get the f of x. This is the shift folding. அடுத்த மெத்தட் பார்த்தீங்கன்னா two ways now, shift folding, folding at the boundaries. இப்போ நம்ம பார்த்தது shift folding. அடுத்தது folding at the boundaries. இது இங்க என்ன பண்றோம் அப்படின்னா ரிவர்ஸ். இப்போ இங்க ஃபர்ஸ்ட் இந்த 123 இது இப்படியே வெச்சிட்டோம். அடுத்தது 203 அதை ரிவர்ஸ் பண்றோம் 302, 241 as it is அப்படியே வெச்சிட்டோம். 112 ரிவர்ஸ் பண்ணீங்கன்னா 211, 20 அப்படியே வெச்சிரோம். ஆல்டர்னேட்டா பண்ணிட்டே வரோம். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 897. அப்போ இது எந்த அட்ரஸ்ல இருக்கும் அப்படின்னா 897, which we call it as folding at the boundaries. இது வந்து 699, it is shift folding. So இது வந்து second method, shift folding ஒன்னு, folding at the boundaries. The last method is digit analysis. So இது என்ன பண்ணும் அப்படின்னா some radix r, அந்த radix r அப்படிங்கிற நம்பரை வச்சு it is used to for all the identifiers in the table. So அதனுடைய அத radix வச்சு ஒவ்வொரு ஐடென்டிஃபையரா எக்ஸாமின் பண்ணிட்டு most skewed distributions ஒரே மாதிரி வரது எல்லாத்தையும் delete பண்ணிடுவோம். ஒரே மாதிரி வந்தா ஒரே மாதிரி அட்ரஸ்ல வந்துரும். அப்போ each digits are deleted so that the number of digits left is small enough to give an address in the range of the hash table. These are the four methods. So division, mid-square, division, folding, digit analysis. Mid-square னா ஒரு நம்பரை வந்து octal நம்பர் எடுத்துட்டு அதை ஸ்கொயர் பண்றோம். ஸ்கொயர்ல ஏதாவது ஒரு 3 டிஜிட்டோ 4 டிஜிட்டோ எடுத்துட்டு அந்த அட்ரஸ்ல பிளேஸ் பண்ணுவோம். டிவிஷன் அப்படிங்கிறது x mod m. ஸோ அந்த வேல்யூவை எம்மால டிவைட் பண்ணிட்டு வரக்கூடிய ரிமைண்டர் தான் நம்மளுடைய அட்ரஸ். ஃபோல்டிங், ரெண்டு ஃபோல்டிங், ஷிஃப்ட் ஃபோல்டிங், ஃபோல்டிங் அட் த பவுண்டரிஸ். அப்போ ஷிஃப்ட் ஃபோல்டிங்னா எல்லாத்தையும் ஆட் பண்றோம், சம் அப் பண்றோம். ஃபோல்டிங் அட் தி பவுண்டரிஸ் அப்படின்னா ஆல்டர்னேட்டா ஒவ்வொரு நம்பரை ரிவர்ஸ் பண்ணிட்டு ரிவர்ஸ் ஆனதை சம் பண்றோம். டிஜிட் அனாலிசிஸ், ஸோ பேஸ்ட் ஆன் தி டிஜிட்ஸ் ஸ்கியூ டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் அவாய்ட் பண்ணி சம் அதர் டிஜிட்ஸ் எடுத்தா அந்த அட்ரஸ்ல நம்ம பிளேஸ் பண்ணுவோம். திஸ் வி கால் இட் as தி ஹேஷிங் ஃபங்க்ஷன்ஸ். இது என்னன்னா ஹேஷிங் ஃபங்க்ஷன். அதுக்கு முன்னாடி ஹேஷிங்னா என்னன்னா இந்த பக்கெட் ஸ்லாட் இதெல்லாம் சொல்லணும். ஹேஷ் டேபிள்ஸ், ஹேஷிங்னா என்னன்னா இந்த ஆல்பபெட்ஸ் எடுத்துக்கோங்க, 7 இருந்து 26 வரைக்கும். நீங்க ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டு ஒரு ஸ்லாட்னா என்ன, பக்கெட்னா என்ன, ஓவர்ஃப்ளோனா என்ன, கொலிஷன் என்னன்னு சொல்லிடுங்க. லாஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா ஓவர்ஃப்ளோ ஹேண்ட்லிங். ஓவர்ஃப்ளோ ஹேண்ட்லிங்னா இப்போ அந்த பக்கெட் வந்து நம்ம போட்டோம் இல்லையா, அப்போ நமக்கு ஓவர்ஃப்ளோ அக்கராச்சு. அதே ஐடென்டிஃபையர் GA, DA இதே ஐடென்டிஃபையர்ஸ் எடுத்துக்கிறீங்க. ஹேஷ் ஃபங்க்ஷன் f of x is equal to first character of x. இதுக்கு முன்னாடி 4 ஹேஷ் ஃபங்க்ஷன் பார்த்தோம், 4 ஹேஷ் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ அதை விட இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட், ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் கேரக்டர் என்னவோ அதான் ஹேஷ் ஃபங்க்ஷன். இப்போ இனிஷியலாக இந்த டேபிள் எல்லா என்ட்ரிஸுமே 0வா இருக்கும். So in order to be able to detect collisions and overflows, it is necessary to initialize the hash table. Assuming that no record has identifier 0, then all slots may be initialized to 0. அப்போ ஒரு ஃபுல் பக்கெட்ல ஒரு ஐடென்டிஃபையர் ஹேஷ் ஆச்சு அப்படின்னா இன்னொரு பக்கெட்டை நம்ம போய் அதில் பிளேஸ் பண்ணணும். அதுக்கு இன்னொரு அந்த ஐடென்டிஃபையருக்கு இன்னொரு பக்கெட் கொடுக்கணும். அதுதான் ஓவர்ஃப்ளோ ஹேண்ட்லிங். இப்போ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு ஸ்லாட் ஒரே ஒரு பக்கெட் தான் இருக்கு. 26 பக்கெட்ஸ் இருக்கு. ஒவ்வொரு பக்கெட்லயும் ஒரே ஸ்லாட் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம எப்படி ஹேஷ் பண்ணுவோம்? இந்த மாதிரி A, A2, A1 இப்போ போடும்போது ஃபர்ஸ்ட் GA இந்த ஆர்டர்ல வருது. GAவோட அட்ரஸ் என்ன 7. அப்போ 7ல கொண்டு போய் GA போட்டுருவோம். அடுத்தது D வந்து 4ல போட்டாச்சு. அடுத்தது A வந்து ஃபர்ஸ்ட்ல போட்டாச்சு. அடுத்தது மறுபடியும் G வரும்போது இங்க 7th வந்து ஃபில் ஆயிடுச்சு. அதனால அதுக்கு அடுத்தது எது ஃப்ரீ 8. அப்போ 8ல போய் GA பிளேஸ் பண்றோம். இந்த மாதிரி போட்டுட்டே வரும். அப்போ இந்த இடத்துல நெக்ஸ்ட் ஸ்லாட் நெக்ஸ்ட் பக்கெட் என்ன அப்படின்னா எது அன்யூஸ்டோ அது. இது வந்து லீனியர் ப்ராபிங் ஆர் லீனியர் ஓப்பன் அட்ரஸிங். அதே மாதிரி இங்க பாருங்க, அடுத்தது G போட்டோமா, L போடுறோம். L வந்து 12th அந்த அட்ரஸ்ல போட்டாச்சு.
A2 போடும்போது ஃபர்ஸ்ட் பக்கெட் ஃபில் ஆயிருச்சு, அப்போ செகண்ட் பக்கெட். மறுபடியும் A3 வருது, A3 வரும்போது A1 வருது, A1 வரும்போது அடுத்து தேர்ட் பக்கெட் ஃப்ரீ, தேர்ட்ல போடுறோம். ஃபோர்த்ல ஆல்ரெடி D இருக்கு, அதனால எது ஃப்ரீ, ஃபிஃப்த் பக்கெட்ல போடுறோம். This we call it as linear probing or linear open addressing. இது வந்து overflow handling. ஜஸ்ட் இந்த ஒரு எக்ஸாம்பிள் எழுதுனீங்கன்னா போதும், இந்த டேர்ம் நீங்க ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா போதும், லீனியர் ப்ராபிங் ஒரு லீனியர் ஓப்பன் அட்ரஸிங் நீங்க எழுதிடலாம். பிளஸ் இந்த அல்காரிதம், இந்த அல்காரிதம் என்ன அல்காரிதம்னா லீனியர் சர்ச். ஸோ அப்போ உள்ள பாஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு டேர்மும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸ் ஹெச்டி பிங்கிறது பக்கெட்டுக்கு, ஜேங்கிறது நம்ம ஒரு ஐடென்டிஃபையர் இன்க்ரிமெண்ட் பண்றதா. ஸோ ஐ இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஜேஐ, ht of j not equal to x and ht of j not is equal to 0, j is equal to j plus 1 mod b, j equal to I, then call table full. So இது என்ன ஆகும்னா இந்த லீனியர் ப்ராபிங் மெத்தட் வந்து worst case, far worst. ஏன்னா நம்மளோட பக்கெட்ஸ் வந்து வந்து டோட்டல் ஆஃப் 10 கம்பேரிசன்ஸ் வருது அப்படிங்கிறாங்க. ஒவ்வொரு ஐடென்டிஃபையரை நம்ம இது பண்ணும்போது லீனியர் ப்ராபிங்னால பெஸ்ட் அட்வான்டேஜ் கிடையாது. ஸோ அடுத்தது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த இடத்துல யூ யூசிங் தி ஹேஷ் டேபிள்ஸ் வித் 26 பக்கெட்ஸ் லிங்க் ஃபீல்ட் ஆட் பண்றோம். ஸோ இங்க பார்த்துட்டீங்கன்னா இந்த டயக்ராம் பார்த்தாவே ரொம்ப கிளியரா இருக்கும். ஸோ லிங்க் போட்டுக்கிறோம். ஸோ ஏல எத்தனை வந்தாலும் நம்ம லிங்க் ஃபீல்டு போட்டு A4 A3 A1 A2, அப்போ அந்த ஒரே ஒரு லிங்க் ஃபீல்டை கொடுத்துட்டு யூ கேன் ஆட் தி லிங்க். அப்போ டிங்கிற ஐடென்டிஃபையர் பார்த்தீங்கன்னா ஃபோர்த்தில் ஒன்று, டில ஃபிஃப்த்ல இ, செவன்த்ல 2 ஜி இருக்கு, எல், 26th இசட்ஏ இசட். ஸோ அப்போ திஸ் வி கால் இட் அஸ் ஹேஷ் செயின்ஸ், லிங்க் செயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஆர் ஹேஷ் செயின்ஸ் அப்படின்னு கொடுப்போம். இது வந்து இன்னொரு மெத்தட் ஆஃப் ஓவர்ஃப்ளோ ஹேண்ட்லிங். இது வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட் விச் வி கால் இட் அஸ் லீனியர் ப்ரோபிங். ஸோ அந்த பக்கெட் ஃப்ரீயா இருக்கான்னு பார்க்குறோம், ஃப்ரீயா இருந்தா வைக்கிறோம், ஃப்ரீயா இல்லைன்னா அதுக்கு அடுத்தது எது ஃப்ரீயோ அதில் போடுறோம். தட் வி கால் இட் அஸ் லீனியர் ப்ரோபிங். அப்படி இல்லாம இங்க ஒரு லிங்க் ஃபீல்டு வச்சு அந்த லிங்க் அப்படியே நம்ம எவ்வளோ ஐடென்டிஃபையர் இருந்தாலும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போகலாம். தட் வி கால் இட் அஸ் தி லிங்க் செயின் மெத்தட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்போ இதில் ஆவரேஜ் 3.25 பக்கெட்ஸ் பர் ஐடென்டிஃபையர் அப்படிங்கிறாங்க. லோடிங் டென்சிட்டி 2 minus alpha by 2 minus 2 alpha அப்படிங்கிறது லோடிங் டென்சிட்டி. இதுக்கு வந்து செயின் சர்ச், அங்க வந்து லீனியர் சர்ச்னு ஒரு அல்காரிதம், இங்க வந்து செயின் சர்ச் அப்படிங்கிற ஒரு அல்காரிதம் கொடுத்துருக்காங்க. ஸோ யூ ஹேவ் டு கம்ப்யூட் தி ஹெட் நோட் அட்ரஸ். அந்த செயின் வந்து எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னா ஐல இருந்து ஆரம்பிக்குது. ஜே இஸ் ஈக்குவல் டு லிங்க் ஆஃப் ஜே கொடுத்துட்டு ஒரு செயின் அட்ரஸா நம்ம கொடுத்துருவோம். ஸோ வித் திஸ் யுவர் ஃபோர்த் யூனிட் கம்ஸ் டு அன் எண்ட். இன்னைக்கு நம்ம பார்த்தது எல்லாமே உங்களோட செகண்ட் இன்டர்னல் போர்ஷன்ஸ்ல இருக்கு. ஸ்டடி தரோலி. So with this fourth unit, fifth unit மட்டும் இருக்கு, அது மாடல் எக்ஸாமுக்கு நம்ம பார்த்தா போதும். ஸோ தேர்ட் அண்ட் ஃபோர்த் யூனிட்டை தரோவா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க. இதை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய இன்டர்னல் மார்க்ஸ் இருக்கு. நான் உங்களோட அட்டெண்டன்ஸ் லிங்க் கொடுக்கறதுக்கு முன்னாடி டு யூ வாண்ட், இன்னைக்கு மார்னிங் யாரோ கேட்டிருந்தாங்க, சுதாஸ் யாரோ, தே வாண்ட் ப்ரெசன்டேஷன் அப்படின்னு. எத்தனை பேர் இந்த ரெக்கார்டிங்ல இருந்து நோட்ஸ் எழுதி வச்சிருக்கீங்க? யூ ஹேவ் ஆல் த நோட்ஸ். புக்கை மட்டும் எடுத்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இந்த ஒரு நாளில் படிக்க முடியாது. யூ நீட் ஆல் தி பர்ஃபெக்ட் நோட்ஸ்.